ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மால்புவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கேரட் வச்சு ரொம்பவே ஆரோக்கியமான சுவையான மால்புவா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ரபடி எதுவும் யூஸ் பண்ணாமல் சர்க்கரை பாகு மட்டும் ரெடி பண்ணி சிம்பிளான மெத்தடில் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிக்கிற மாதிரியான ஒரு மால்புவா தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு ரவை வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம ரவைக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ரவையை நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துடலாம். இதை நம்ம நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது கூட 1 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நான் நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டேன். இதை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், ஆரஞ்சு கலர். ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு பால் வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கிறேன். இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு பால் தேவைப்படுமோ நம்ம அந்த அளவுக்கு பால் சேர்த்து இதை நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு மிக்சிங் கரெக்டாக இருக்குது. இதை ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த டைமில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை கொதிக்க வச்சிடலாம். சர்க்கரை பாகு நல்லா பிசு பிசுன்னு கம்பி பதம் வரணும்லாம் வேணாம். நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை கரைஞ்சாலே நமக்கு போதும், சர்க்கரை பாகு ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு சர்க்கரை பாகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சமாக ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இது கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் சேர்த்துக்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சர்க்கரை பாகு எல்லாமே கரைஞ்சி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மால்புவா செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால எப்படியுமே மாவு கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு பால் தேவைப்படுமோ நம்ம அந்த அளவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து 1 கரண்டி மாவை மெதுவாக ஊற்றிக்கலாம். டீ மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நமக்கு கரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம மிதமான சூட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு நம்ம இதை எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு மால்புவா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்கிற ஆயிலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம். சர்க்கரை பாகு சூடாக இருக்கும்போதே நம்ம இதை சேர்த்துக்கணும். ஒரு வேளை சூடு குறைஞ்சிடுச்சுன்னா லைட்டாக வெதுன்னு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகில் ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை நல்லா சர்க்கரை பாகில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா மால்புவாவையுமே சர்க்கரை பாகில் போட்டுட்டு 2 நிமிஷத்தில் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான், ரொம்பவே சுலபமான மால்புவா ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம கேரட் வச்சு மால்புவா பண்ணியிருக்கோம். நம்ம கேரட் சேர்த்து செஞ்சதுனால ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக சாப்பிட அதிகமாகவே கொடுக்கலாம். உங்களோட ஃபேவரட் மால்புவா ரெசிபியும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.